கிளைமேக்ஸில் என்ன போச்சு, புலியை வந்து கண்ணுக்கு நேராக பார்க்கக்கூடாதுன்ட்டாங்க அந்த ட்ரெயினர். என்னென்னா புலி இப்படி தான் ஓட்டணும், புலி தலை இங்கே இருக்கும், கையை பிடிச்சி இப்படி போடணும். இதில் நான் ஒரு எமோஷனல் என்ன போச்சு, கிளைமேக்ஸில் இது சொல்கிறாங்க, சட்டப்படி புலியை வீட்டில் வளரக்கூடாது, புலியை நீங்கள் பூண்டு ஏற்றினா அப்போ இது என்ன பண்ணுறோம், போலீஸ்கார் சார் அது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ யாருன்னா சரி அவனையே ஏற்ற சொல்லுங்க. அப்போ நான் வரும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், புளி அப்படி தட்டிகிட்டே கூண்டு உள்ள தான் நானும் புளியும் இருப்போம். அப்புறம் தான் என்ன பண்ணேன், க்ரீன் மேட் போட்டு ஒருத்தர் ஆளை அந்த மூலையில் நிற்க சொல்லிட்டோம். புளி கடிச்சு எனக்கு ஃபுல்லாக இதுனா கட்ட ஒரு எலும்பு இருக்கப்போ தான் அவனுக்கிட்ட எல்லாம் இருக்காங்க. வெளியில் கேமராலாம் வச்சிட்டேன். நான் அந்த புளி இருக்குன்னா எமோஷனல் சீன் இல்லை, நம்ம ஆர்டிஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அதை யோசிக்க மாட்டோம். இப்படி தட்டிட்டு சுப்பிரமணி இனிமேட்டு நீ என் கூட வாழ முடியாதுடா, வாடா நீ ஊருக்கு போன வாடா அப்படின்னு இழுத்துட்டேன். புளியை முன்னாடி இழுத்துட்டேன். புளி முன்னாடி இருக்குது. ஐயா தெரியாமல் பண்ணிட்டேங்கய்யா, அவனை வர சொல்லுங்கய்யா சீக்கிரம்ன்ற. புளி பார்த்துட்டு குட்டுன்ற சார் லூஸா சார் நீங்கள் கத்துறான் டைம் கச்சப்பையான அவன் ஏதோ இதில் கத்துறான், இங்கே இல்லை புகழ் என்ன புகழ் இப்படி நான் என்ன பண்ணேன், வாடான்ட்டு இப்படி இழுத்து இப்படி நின்ட்டேன். வாடா அது வரல ஹைட் ஆகி வந்துருச்சு. இல்லைன்னா ஐயோ அது அன்னைக்கு வேறு மாதிரி ஆகிட்டுருக்கும். அதெல்லாம் ஒன்று விஷயம் பண்ணி நம்ம ஒரு கஷ்டப்பட்டோம். கடைசியில் அது கரெக்டான டேட்டில் படம் இதாகாமல் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அப்போ வெளியிடாமல் அந்த படத்தை 2 வருஷம் தள்ளி வெளியிட்டதில் அந்த படம் ரொம்ப விஜய் சேதுபதி எனக்கு ஃபோன் அடித்தார். அந்த போஸ்டர் வந்த உடனே அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி, என்ன சார் இது போஸ்டரை பார்த்தாலே குழந்தைங்கள்லாம் வரணும்னு தோணுது, சூப்பரான போஸ்டரு, சூப்பர் வாழ்த்துக்கள்னு ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி தான் எனக்கு கால் பண்ணி பேசினார். அது கடைசியில் அதான் அந்த டைம் அப்படியே மாறப்போ அதோட ஹைப் இல்லாமல் குறைஞ்சதுக்கப்புறம் நல்ல படம், நல்ல கண்டென்ட்டு, குழந்தைங்களுக்கெல்லாம் புரியும். கடைசியில் அது அப்படியே இதாகிப்போச்சு.